செய்திக்குள்ளாக கடந்து செல்வோமா? இந்த மார்க்கத்தில் எண்ணத்தை குறித்து பேசுவதற்கு என்று சொல்லி நானும் என் மனைவியும் தேவ சமூகத்தில் ஜெபித்து விடுத்து என் கர்த்தர் தந்தார். உபாகமம் 28 വന്ന ഈ വർഷത്തിൽ എന്താണ് ദൈവമേ തൻ്റെ മക്കളോട് പങ്കുവെക്കണമെന്ന് ഞാനും എൻ്റെ പ്രിയ ഭാര്യയുമായിട്ട് ഒരുമിച്ച് പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ ദൈവം തന്നതാണ്. ആവർത്തനങ്ങളുടെ പുസ്തകം 28:1 നിങ്ങളുടെ കലണ്ടറുകളിൽ ഈ വർഷത്തിൻ്റെ വാഗ്ദത്ത വചനമായിട്ട് അത് അച്ചിടപ്പെട്ടിട്ടുണ്ട്. സ്തോത്രം, പ്രൈസ് ദി ലോർഡ്. തമിഴിൽ இப்படி சொல்கிறது, சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். சகல ஜாதிகளிலும் உன்னை கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். മലയാളത്തിൽ നിന്നെ ഭൂമിയിലുള്ള സർവ ജനങ്ങൾക്കും മീതെ ഉന്നതമാക്കും. നിന്നെ ഭൂമിയിലുള്ള സകല ജാതികൾക്കും മീതെ உன்னதனாக்கும். பிரைஸ் தி லார்ட். உயர்த்த போகிற, உன்னதனாக்க போகிற, விடுவிக்க போகிற ஹalleluya. இந்த இயேசுவுக்கு நாம் எண்ணத்தை கொடுக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். பக்தன் சொல்வான் பாருங்க, எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் நான் உம்மை துதிப்பேன். ஏன் நம்ம எல்லாம் சேர்ந்து பாடக்கூடாது? பாடுவோமே. ஹalleluya, ஹalleluya, ஆமென். எந்த நேரத்திலும் துதிக்கப்படத்தக்க ஒரு தெய்வம். ஹalleluya. அவரை துதிக்கிற இடத்தில் அற்புதம் நடக்கும். ஹalleluya. துதிச்சு பாருங்க பாப்போம். ஹalleluya. கட்டுகள் உடைந்த ஆராதனை நேரத்தில் யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளாக இறங்கி வருவதை நீங்கள் உணர முடியும். ஸ்தோத்திரோ. துதித்தவர்கள் விடுதலை பெற்றவர்கள். எரிகோவின் கோட்டை உடைந்தது. ஆமென். சிறைச்சாலையுடைய கதவு உடைந்து போயிற்று. தீராத வியாதி குணமானது. அந்த அதிசயத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்ய போதுமான தெய்வமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய தெய்வம் இது யாரிடத்தில் சொல்றார் தெரியுமா? ஆமென். 430 ஆண்டு காலம் எகிப்து நாட்டிலே பார்வோனுக்கு அடிமைப்பட்டு அடிமை வேலை செய்து வேதனைப்பட்டிருந்த ஜனத்தை என் ஆண்டவராகிய கர்த்தர் விடுவித்து கானானுக்கு நேராக நடத்தி வந்த இடத்திலே அந்த ஜனத்தோடு என் கர்த்தர் சொன்னதுதான், பிரைஸ் தி லார்ட், நான் உன்னை சகல ஜாதிகளுக்கும் மேன்மையாக வைக்க போகிறேன். ஹல்லேலூயா. நின்னை பூமியிலுள்ள சர்வ ஜாதிകൾക്ക് மீது ഉന്നതമാക്കും എന്ന ദൈവം തമ്പുരാൻ അരുളി ചെയ്യുന്നു. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை நீங்கள் செய்கிற தொழில் அப்படி மட்டமா போய் கொண்டிருக்கலாம். உயர மாட்டேனோ, வாழ்க்கையில் நிம்மதி இல்லையே, ஆலியா என்ன சிவன் இயங்கிக் கொண்டிருக்கலாம். அருமையான இந்த வசனத்துக்காக ஜெபித்த பொழுது நாங்களும் கேட்டு, ஆண்டவரே இந்த ஆண்டில் நீர் எங்களுக்கு என்னப்பா வச்சிருக்கிறீங்க, என்னப்பா சொல்ல போறீங்க? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பிள்ளையே, இந்த வாக்குத்தத்த வசனம் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் சொந்தம். என்னுடைய பெதஸ்தா முழு കുടുംബത്തിനും സ്വന്തം. പ്രൈസ് ദി ലോർഡ്. അതേ പ്രിയപ്പെട്ട ദൈവത്തിന്റെ പൈതലേ, ഈ വചനം ഈ ബെതസ്ത കുടുംബത്തിലെ അംഗങ്ങളായിരിക്കുന്ന ഓരോ വ്യക്തികൾക്കും സ്വന്തമാണ്. ഈ ശുശ്രൂഷയെ സ്നേഹിക്കുന്ന എല്ലാവർക്കും സ്വന്തമാണ്. ഈ ശുശ്രൂഷയെ അറിഞ്ഞ് ശ്രമിക്കുന്ന ഓരോരുത്തർക്കും സ്വന്തമാണ്. സ്തോത്രം. ദൈവം പറയാണ്, സകല ജാതികൾക്കും മേലെ, സർവ ഭൂമിയിലുള്ള സർവ ஜாதிகளுக்கும் மீத, கீழே கிடையாது, ஈக்குவலா கிடையாது, மேலே உன்னை உயர்த்த போகிற. ஸ்தோத்திரம். உன்னுடைய தொழிலில் நிறைய பேர் போட்டியாளர்கள் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில நிறைய பேர் போட்டி போட்டுக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய குடும்ப வாழ்வை சிதைப்பதற்கு சில நபர்கள் கங்கணம் கட்டி காத்திருக்கலாம். இந்த உலகத்தினுடைய அதிபதியாகிய பிசாசு உன்னுடைய வாழ்க்கையை சூறையாடுவதற்கு காத்துக் கொண்டிருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், என் தெய்வம் പറയാട്, സർവ്വ ജനത്തിനു മുൻപ്, സർവ്വ ജാതികൾക്ക് മുൻപ്, നിന്റെ കുടുംബത്തിന് മുൻപിൽ ദൈവം നിന്നെ ഉയർത്തുവാൻ പോകുന്നു. സ്തോത്രം. ഇന്ന് നിന്നെ പലരും ചവിട്ടി തേച്ചിരിക്കാം, അടിച്ചമർത്തിയിരിക്കാം, നിന്റെ വീട് പോലും സന്ദർശിക്കാതെ നിന്നെ ഒറ്റപ്പെടുത്തിയിരിക്കാം. സ്തോത്രം. ഈസ് എ യൂസ്ലെസ് ഫെലോ. അവൻ பயங்கரமானவன் என்று சொல்லி ஓரங்கட்டி வைத்திருக்கலாம். கடந்த ஆண்டை எண்ணிப்பாரு, உனக்கு வீட்டை எத்தனை பேர் சந்திச்சாங்க? ஆலியா உனக்கு பலவீனத்தில் எத்தனை பேர் தேடி வந்தாங்க? இவனை கொண்டு பயன் இல்லை, இவனை
கொண்ட பயன் இல்லை, இவள் அழிந்து விட்டாள் என்று. ஆலியா, உனக்கு ஃபேமிலிக்கு மேல பெரிய ஒரு போர்டு எழுதி வைத்துக் கொண்டிருக்கலாம். என் கர்த்தர் சொல்லுகிறார், ஆலியா, என் இயேசு சொல்லுகிறார், நான் உன்னை சர்வ ஜாதிகளுக்கு உன்னை உயர்த்த போகிறேன். You are going to be blessed. இந்த நாள் முதல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய ஆசீர்வாதம் வரப்போகிறது. அல்லேலூயா. இது கேட்டப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. 2026 பிரதர் சொல்லிட்டாரு, ஆண்டவருடைய வசனத்தை சொல்லிட்டாரு, கர்த்தர் தந்தாருன்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. சர்வ ஆமென் ஜாதிகளுக்கு முன்னதாக ஜாதிகளுக்கு மீதே உன்னதமாக்கும், சகல ஜாதிகள் முன்னே மேன்மையாக வைப்பார், மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். ரெண்டும் பொருள் ஒன்றுதான். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். 1ஆம் தேதி ஆராதனை வந்து பாஸ்டர் காணிக்க கொடுத்து பாஸ்டர் உச்சம் தலைமையில் கை வச்சு பிரார்த்திச்சு எனக்கு ஆசீர்வாதம் தானே நினைச்சுக்கலாம். இல்ல, ஜெயராஜ் கை வைக்கிறதால ஆசீர்வாதம் இல்லை, இங்க வந்ததுனால மட்டும் ஆசீர்வாதம் இல்லை. கர்த்தரிங்களை கொண்டு வந்தது ஒரு காரியம் உண்டு. உன்னுடைய வாழ்க்கை தடைகளை கர்த்தர் உடைப்பதற்காக. ஸ்தோத்திரம். ஆலியா, அந்த தடைகள் உடைஞ்சாதான் ஆசீர்வாதம். இந்த தடைகள் என்னன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த தடை பிரச்சனை എന്താണോ தமிழ்ல சொல்லுவாங்க, நோய் நாடி, நோய் முதல் நாடி, வாய் நாடி, வாய்ப்ப செயல். முதல்ல வியாதி என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஆலியா பாஸ்டர் ஜெபிச்சார், எனக்கு அற்புதம் நடக்கல. இந்த ஊழியத்தை விட்டு அந்த ஊழியத்தை போனேன், அந்த ஊழியத்தை விட்டு அந்த ஊழியத்தை போனேன், எல்லாரும் போனேன், முடியல, கடைசியில் நான் இங்க போறேன். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய கிராத்துல ராஜாசன்யார் சொல்லுவாரு, உத்தரத்தில் இருக்கின்றது எடுக்கணுமெങ്കിൽ கச்சத்தில் இருக்கின்றது விட்டே மதியாகத்துள்ளோ. உயரமான இடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை சொந்தமாக்கணும்னா உன்னுடைய கையிடுக்கலை வச்சுக்கிட்டு ஆண்டவர் அல்லேலூயா சொல்ற இல்லையா, முதல்ல இந்த கையிடுக்கலை இருக்கிறத நீ விட்டு, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நீ விட்டு விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் you have to submit yourself. உன்னை நீ கர்த்தருடைய சமூகத்தில் சமர்ப்பணம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കാലങ്ങുന്നതെന്തിനു നീ കരുതുന്നവൻ ഞാനല്ലയോ കാലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ എല്ലാവരും എന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുമോ നിന്നെ മറന്ന ഞാൻ നിന്നെ മറന്നിടുവോ ഉള്ളങ്കാരത്തിൽ നിന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിടുന്നവരെ ഉള്ളങ്കാരത്തിൽ എന്നെ വഹിച്ചു എന്നും നടത്തിടുന്നവരെ ഞാനല്ലയോ കാലങ്ങുന്നതെന്തിനു നീ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ കണ്ണുനീരിൻ്റെ താഴ്വരയിൽ കൈവിടുകയില്ല ഞാൻ നിന്നെ. யார் சொல்றா தெரியுமா? கண்ணீரின் தாழ்வரிலிருந்து விடுவிக்கிறது யாரு? பிரசங்கர் அல்ல, மனுஷன் அல்ல, the living God. உன்னையும் என்னையும் உருவாக்கின ஆண்டவர் சொல்லுகிறார், பிரைஸ் தி லார்ட். இவர் நம்மை விடுவிக்க வேண்டுமென்றால், நம்மை உயர்த்த வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது 3 சின்ன காரியங்கள், ஆனால் பெரிய காரியங்கள். இவைகளை சுருக்கமான நேரத்தில் முடிக்கிறேன். நிறைய பேர் சொன்ன 1 மணிக்கு முடிப்பேன், ஒரு 10 நிமிஷம் கூட எனக்கு தந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, ஹல்லேலூயா. உபாகமத்தின் புத்தகம் 28வது அதிகாரம்
அதனுடைய 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அடிவரை போட்டு வாசிங்க. அவர் சத்தத்திற்கு உண்மையாக செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைய, கர்த்தருடைய சத்தம், தெய்வத்தின் சப்தத்தினு ஸ்ரத்தாபூர்வம் செவி கொடுக்கணும். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஐம்புலன்களை தந்திருக்கிறார். தெய்வம் நமக்கு 5 அல்லேலூயா പ്രധാനപ്പെട്ട അവയവങ്ങളെ തന്നിട്ടുണ്ട്. ഒന്ന് പ്രൈസ് ദി ലോർഡ് ഹല്ലേലൂയ കണ്ണുകൊണ്ട് കാണുവാനുള്ള കാഴ്ച കണ്ണ്. ഹല്ലേലൂയ. മറ്റൊന്ന് മൂക്കിനാലെ ഹല്ലേലൂയ മണത്തറിയக்கூடிய கிருபை. வேற ஒன்று சுவையறியக்கூடிய கிருபை நாக்க தந்திருக்கிறாரு. 5வது தந்திருக்கிறது எதுக்கு தெரியுமா? என்ன தெரியுமா? செவி, காது, கண்ணு, மூக்கு, ചെവി, ശരീരം. ഇത് ദൈവം നമുക്ക് തന്നിരിക്കുകയാണ്. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഈ ചെവി തന്നിരിക്കുന്നത് ഹല്ലേലൂയ தெய்வத்தின் வாக்கு ശ്രദ്ധയോടെ കേൾക്കുവാൻ இந்த செவியை தந்திருக்கிறாரே. ஆண்டவருடைய வார்த்தையை கவனமாக உண்மையாக செவி கொடுக்க முடியும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் நம்ம அது கொடுக்கறது இல்லை பாருங்க. உண்மையாக கொடுக்கறது இல்லை. கோயிலுக்கு கொடுக்குறப்போம், ஆராதனை எடுத்துருப்போம், ஹல்லேலூயா முடிக்க மாட்டாரா, சொல்ல மாட்டாரா, விட மாட்டாரா. ஆஸ்பத்திரியில் போய் 5 மணி நேரம் இருக்கணும்னா பெரியவர் பாரத வரை காத்திருக்கிறீங்க இல்லையா? இன்னைக்கு பெரியவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. the almighty god has come over you. உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். உன்னோடு பேசிக்கொண்டிருக்கிற ஜேடி ஜெயராஜ் பேசல, என் ஆவியானவர் பேசிக்கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். I may be a tool. நான் ஒரு உபகரணம் மட்டும்தான், ஒரு அல்லையா எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவி மட்டும்தான். ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய, இந்த செவியை ஹல்லேலூயா திறக்கணும். செவியை ஆலியா திறந்து உண்மையாய் செவி கொடுக்கணும். யாரெങ്കിലും கபடமா ஏதோ ஒரு சொல்றதை கேட்டு தொலைவாமடுவோம், அதை சொல்லி முடிக்க மாட்டார் என்று யாராக இருக்கிறீர்கள் என்றால், இந்த மெசேஜ், இந்த செய்தி உனக்கு நேராக, இந்த அதே வாக்குகளும் எனக்கு நேராகிட்டோம். ശ്രദ്ധയോട് ദൈവത്തിന്റെ വാക്ക് കേൾക്കണം. നിന്റെ ചെവിക്കകത്ത് എന്തെങ്കിലും പ്രശ്നമുണ്ടെങ്കിൽ അലിയ ഫിസിക്കലായിട്ടുള്ള പ്രശ്നമല്ലെന്ന് ഞാൻ പറയുന്നത്. പൈശാചികൻ, ശത്രു, இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு உன்னுடைய ஆண்டோடைய வார்த்தையை கேட்க விடாம அடைச்சிட்டு இருக்கலாம். உன் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டு இருக்கலாம். உன்னை தொட்டை பண்ணி கொண்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஆமென். மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள் என்று சொல்லுகிறார். வருத்தப்பட்டு பல இடங்களுக்கு போனீங்க இல்லையா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கடந்த நாளில் ஒரு அருமையான குடும்பம் ஜெபிக்க வந்தாங்க. பிரைஸ் தி லார்ட். ஜெபிச்செல்லாம் பார்த்தாங்க, ஜெபிச்சு விடுதலை கிடைக்கல. ஹல்லேலூயா. போனது மற்றும் இடத்தை தேடி போனாங்க. நான் இங்கு உள்ள கடந்து போக விரும்பல. அன்பான தேவனுடைய பிள்ளைய, அப்படி யாராகிலும் உன்னுடைய சரீரத்தினுடைய விடுதலுக்காக, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலுக்காக ஆண்டவரை அறிந்த நீ ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் ஏதாகிலும் வாங்கி உன்னுடைய சரீரத்தில் கட்டி வச்சிருக்கிறாய் என்ன, உன்னுடைய சரீரத்தில் வச்சிருக்கிறாய் என்ன, உன்னுடைய வீட்டில் வைத்திருக்கிறாய் என்னால் you have to remove it to lay itself. இன்றைக்கு நீ மாற்ற வேண்டும். இன்னும் நீ அழிச்சு மாற்றி வைக்கணும், ஒதுக்கி வைக்கணும். கடையில் வருமானம் இல்லை, ആശീർവാദം ഇല്ല എന്ന് പറഞ്ഞുകൊണ്ട് പലരും പലതും എന്ന് പറഞ്ഞപ്പോൾ കേട്ടിട്ട് എന്തെങ്കിലും ചെയ്ത് നിന്റെ കടക്കാത്ത വാഹനത്തിനകത്ത് വത്തിരിച്ചിരിക്കുന്നുവെങ്കിൽ എന്ന് പകൽക്കാലം അതിനെ അകറ്റിക്കൊണ്ട് ദൈവസന്നിധിയിലേക്ക് വരുന്നുവെങ്കിൽ ഐ ക്യാൻ ചാലഞ്ച് യു. ഞാൻ വെല്ലുവിളിക്കുകയാണ്, എൻ്റെ യേശു ഇന്ന് നിന്നെ വിടുവിക്കും. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ആമേൻ. സ്തോത്രം. ഹല്ലേലൂയ. 1 കൊരിന്ത്യർ 1:18 சொல்கிறது, சிலுவையை குறித்த உபதேசம், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியம், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ தேவ பலம். தெய்வ பலம். ஆண்டோடைய வசனம் வரும்போது நம்ம வெட்டத்தான் செய்யும், குத்தத்தான் செய்யும். ஹல்லேலூயா. பிரசங்கருக்கும் கிடைக்கும், பாட்டுக்காரங்களுக்கு கிடைக்கும், ஸ்தோத்திரம் பண்றவங்களுக்கு கிடைக்கும். சும்மா ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நடந்தா போறாது, ஆண்டவருக்குள்ளாக நிரம்ப வேண்டும். சும்மா சுதிச்சு ஆராதனை நடத்திட்டு இருந்தா போறாது, ஆவிக்குள்ளாக நிரம்ப வேண்டும். அபிஷேகம் இல்லாத பாட்டுக்காரன் அபிஷேகம் வர வேண்டும். பரிசுத்தாவினால் நிரம்பி நாம் தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா. this may be a profession for you. இது உனக்கு ஒரு தொழிலா இருக்கலாம். இந்த தொழிலை தந்தவர் கர்த்தர்.
ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற இடத்துல என் தேவன் இறங்கி வருவார். கடைசி நாட்களிலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன். உன்னுடைய குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபித்து பார். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் தேவனை ஆவியோடு ஆராதித்து பார். கட்டுகள் உடையும், பேய்கள் அழிந்து போகும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யாத்திராகமம் 15:2 சொல்லுகிறது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாக கேட்கணும். ஹல்லேலூயா. ஏசாயா 30:2 சொல்லுது, என் வாக்கை கேளாமல், கவனமா கேளுங்க, என் வாக்கை, எனக்கு வாக்கல்ல, நம்முடைய அப்பாவுடைய வாக்கை, தேவனுடைய வார்த்தையை கேளாமல், ஹல்லேலூயா, பார்வோனுடைய பலத்திலே பலக்கவும். பார்வோன் யாருன்னு உங்களுக்கு தெரியும்? இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு. அவனை தேடி போகிற அவனுடைய எகிப்தின் நிழலிலே ஒதுங்க வேண்டும் என்று எகிப்தை நோக்கி போகிறவர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனபடியால் இந்த நாளிலே நீ தேவனுடைய சமூகத்தில் உன்னை முழுமையாக சமர்ப்பித்துக் கொண்டு கடந்து போ. ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, ஏசாயா 1:9 சொல்லுது, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். கண்ணூனே என்னோ மாறுமோ, வேதனைகள் என்னோ தீருமோ, கண்ணூனே என்னோ மாறுமோ, வேதனைகள் என்னோ தீருமோ, கஷ்டப்பாடும் காலங்களில் ரட்சிப்பானாய் நீ வரடே, கஷ்டப்பாடும் காலங்களில் ரட்சிப்பானாய் நீ வரடே, கண்ணூனே என்னோ மாறுமோ, வேதனைகள் என்னோ தீருமோ, கண்ணூனே என்னோ மாறுமோ, வேதனைகள் என்னோ தீருமோ. இதல்லையோ சகோதரே உங்களுடைய கேள்வி? இதல்லையோ சகோதரியே നിന്റെ ചോദ്യം? എൻ്റെ കണ്ണുനീർ എന്ന് മാറും, എൻ്റെ വേദന എന്ന് തീരും, എൻ്റെ ദുഃഖവും ക്ലേശവും എന്ന് എന്നെ വിട്ട് നീങ്ങിപ്പോകും. പ്രൈസ് ദ ലോർഡ്. ഹല്ലേലൂയ. ക്രാത്തൂരിലെ രാജസന്യാസിലെ എൻ്റെ ഒരു ആത്മീയ ഗുരുവാണ്. അതുകൊണ്ടാണ് അദ്ദേഹത്തിൻ്റെ ഉപയോഗിച്ച ചില ആളിയ സ്റ്റേറ്റ്മെൻറ്റ് ഞാൻ തിരിച്ച് പറയുന്നത്. സ്തോത്രം. അദ്ദേഹം പറയും, ചുക്ക് കഷായം കുടിച്ചാൽ ഇരുമ്പൊലൊക്കെ പുറത്തു വരത്തില്ല. சுக்கு கஷாயம் குடிச்சா உடல்ல இருக்க இரும்பொலக்க வெளியே வராது. உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உனக்கு வாழ்க்கையிலே தேவன் அற்புதம் செய்யக்கூடாதபடி, உனக்கு அதிசயம் நடக்கக்கூடாதபடி வேண்டாத அநேக காரியங்கள் உள்ளே வைத்துக் கொண்டு சுக்கு கஷாயம் ஈஸி, சுக்கு மிளகோ அல்ல திப்புலி போட்டு கொஞ்சம் கக்கா கருப்பட்டியோ ஏதோ போட்டச்சுன்னா குடிச்சிடலாம். அதல்ல. உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்தோட சாபக்கட்டுகள் போராட்டங்கள் மாற வேண்டும் என்றால் நீ நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதைத்தான் வேதத்தில் உங்களுக்கு சொல்ல போறேன். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, 430 ஆண்டு காலம் அடிமைகளாக பார்த்த ஜனம் அங்கிருந்து புறப்படும் பொழுது சாத்தான் விடல, சத்துரு விடல, எய்த்து ராஜா விடல, பின்தொடர்ந்தான். செங்கடல் வந்தது, மோசடி சொன்ன கோலை நீட்டுனா அப்படியே மேலே வந்தாங்க. அவர்கள் அப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. நடந்து அடுத்து ஒரு வனாந்தரமான இடத்துல அவர்கள் வந்தார்கள். பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல வந்து சூர் வனாந்தரத்தில் வந்தார்கள். செங்கடலை தாண்டியாச்சு. அடுத்து சூர் வனாந்தரத்தில் they have entered. 2 நாள் அங்க இருந்தாங்க. என்ன இல்ல தெரியுமா? குடிப்பதற்கு தண்ணி இல்ல. வித்தவுட் வாட்டர் nobody can live. ஆலிய சரீரத்துல ஆலலிய அதிகமான பகுதி தண்ணி இல்லைன்னா எல்லாம் வரும். உனக்கு ஆட்டர் வியாதி வரும், சுகர் வியாதி வரும், என்னெல்லாம் எல்லாம் வரும். பிரைஸ் தி லார்ட். 2 நாள் தண்ணி இல்லாம இருந்தா எப்படி இருக்கு யோசிங்க. வனாந்தரத்தில் பயணிக்கிறவர்கள் குதிரையில ஒட்டகத்தில் தண்ணியை கொண்டு போவாங்க. ஒட்டகத்துடைய வயிற்றுக்கு
ஒட்டகத்துக்கு நிறைய தண்ணியை நிரப்பி கொண்டு போங்க. கொண்டு போன தண்ணி தீரும் பொழுது ஒட்டகத்துடைய வயரை கீறி அதுக்கு உள்ள இருக்கிற அதுக்கு பையில இருக்க தண்ணி எடுத்து குடிப்பாங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். 2 நாள் தண்ணி இல்லை. இந்த ஹல்லேலூயா பல ஆயிரக்கணக்கான மக்கள் வேதனைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அந்த இடத்துல எப்படியோ தப்பித்து அடுத்த இடத்துக்கு புறப்பட்டாங்க. பாருங்க, அடுத்து வந்த கிராடம் எது தெரியுமா? அதுதான் மாரா. மாரா என்று சொன்ன இடத்துக்கு வந்தார்கள். அங்க வந்த தண்ணி நிறைய இருந்துச்சு. பாருங்க, நிறைய தண்ணி, lot of plenty of water is there. எல்லாரும் ஆசையோடு போய் குடிக்க பார்த்தா குடிக்கவே முடியல, உட்கொள்ளவே முடியல. குட்டி பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கசாயம் கொடுத்தா எப்படி துப்புவாங்களோ அதை விட கேவலம். ஐயோ, குடிக்க முடியவில்லையே. அங்கதான் தண்ணி இல்லாம இருந்து செத்தோ, അവിടെ ജലം ഇല്ലാതെ ഞങ്ങൾ വേദനപ്പെട്ടു. സ്വത്രം പ്രൈസ് ദി ലോർഡ്. ഇവിടെ വന്നപ്പോ കുടിക്കുവാൻ ജലമില്ല. ஆலியா தண்ணியில இருந்து தான் சமையல் பண்ண முடியும். தண்ணியில இருந்து தான் உடம்புக்கு தண்ணிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்க. குடிக்கிறதுக்கு தண்ணி, உடம்புறதுக்கு தண்ணி, ஆலியா சுத்தம் செய்வதற்கு தண்ணி, எல்லாத்துக்கும் தண்ணி வேணும். உனக்கு ஆடையை களைப்பதற்கு ஆலியா கிளீன் பண்றதுக்கு தண்ணி வேணும். வித்தவிட்டு வாட்டர் நமக்கு வாழ முடியாது. பிரைஸ் தி லார்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைய, 2 நாள் தண்ணி இல்லாம வந்தவங்களுக்கு தண்ணி கிளம்ப ஆசை வந்துச்சு. வந்த தண்ணி குடிக்க முடியவில்லை. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட அனுபவத்தோடு, இந்த மாறாவின் கசப்பான அனுபவத்தோடு நம்மளை அநேகர் இருக்கிறோம் அல்லவா? ஆமேன். அடிமனுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு, நான் அதை எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு தாத்தா பாட்டி ஹல்லேலூயா வரலாற்றை யோசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். என் தாத்தாக்கு பேர் பூதத்தான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. பூதத்தான் பரம்பரையில இருந்து ஒரு ஜேடி ஜெயராஜன், அப்பா ஜான் ரோசன் ஆயிட்டாரு, அம்மா டைஸ்லெட்டன் ஆயிட்டாங்க. ஆல்ரெடி நான் ஜான் ஜெயராஜன் ஆயிட்டேன். என் அண்ணன் மாதிரிலாம் தேவதானம், தேவ தர்மம், ஜான் நவரத்னு சொல்லி அப்பா அழகழகா கிறிஸ்தவ பேர்களை விட்டுட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, பரம்பரையா நம்ம எல்லாம் அந்த இடத்துல இருந்ததான். எங்க வீட்டு பக்கத்துல ஞாயிற்றுக்கிழமை பண்ணியை வெட்டி அதுக்கு ரத்தத்தை கொடுத்துட்டு இறைச்சி விற்பாங்க. ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தெய்வத்தில் அப்படிப்பட்ட பரம்பரையில இருந்து வந்த நம்ம எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். நான் அங்கிருந்து பரலோகத்திலிருந்து 10 விழுந்தேன். நான் 10 விழலைங்க. ஹல்லேலூயா. எல்லாம் அடிச்சு தேறி வேண்டாத காரியங்கள் எல்லாம் செஞ்சு ஹல்லேலூயா என் கர்த்தரனை சந்திச்சாரு. ஒரு கூட்டத்துக்கு போனேன் பாருங்க. அங்க கூட்டத்தில் போனது தெய்வத்தை ஆராதிக்கல, கையில கட்டாரமா கடந்து போனேன். அந்த ஆராதனையில் இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஊழியக்காரர் கூப்பிட்டாரு. ஹல்லேலூயா. இப்படி ஒரு யுவாവ് വന്നിട്ടുണ്ട്. ഹല്ലേലൂയ. ആരാധിക്കുവാനല്ല, അതേ മറ്റു ചില ഉദ്ദേശത്തോട് വന്നിട്ടുണ്ട്. നിന്റെ ഇടുപ്പില്, നിന്റെ കയ്യിൽ വേദവസ്തുവുമില്ല, നിന്റെ ഇടുപ്പിൽ ബട്ടൺ നൈഫോട് വന്നിരിക്കുന്ന യുവ സഹോദരനെ, എന്ന് നിന്റെ ജീവൻ പറിക്കപ്പെട്ടാൽ നീ എവിടെ ചെല്ലും? That was the single question. அந்த ஒரே கேள்வி கேட்ட உடனே என் உச்சம் தலையில ஒரு 16,000 கிலோவாட் வந்து விழுந்தது போல தோணுச்சு. என்ன தெரியாம வேர்த்து கொட்டினேன். ஹல்லேலூயா. அந்த மரிச்சின் வேளையில கன்வென்ஷன் கூட்டங்கள் நடக்குது, அப்படிப்பட்ட இடத்துல நடக்கும். அந்த மரிச்சின் விளையில, கிழங்கு விளையில, அந்த செம்மண் விளையில முட்லங்கார் போட்டேன். என்ன தெரியாம இடுப்புல இருந்த கத்தி எடுத்து கீழே வச்சேன். என் வீட்டுக்கு நான் நல்ல பிள்ளை. என் அண்ணன் தம்பிமாருக்கெல்லாம் ஐயோ மணியன்னு, எனக்கு ஒரு செல்ல பேருண்டு, மணியன்னு பேருண்டு. மணியன்னு அவ்வளவு அருமையானவன். ஆனா எனக்கு உள்ளம் அல்ல, பிறந்தது கிறிஸ்தவ குடும்பத்தில், சண்டே ஸ்கூல் எல்லாத்துலேயும் உண்டு, கொயர்லேயும் உண்டு. ராஜதாஸ் கொயர் மாஸ்டருக்கு ஆளுல ரொம்ப வேண்டப்பட்டவன். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய, என் கர்த்தரனை தொட்டார். கத்தியை கீழே வச்சேன். ஆண்டவருடைய சொந்த முழங்கர் படிவிட்டேன். என்னை கர்த்தருக்கு கொடுத்தேன். 1978 வருடம் மார்ச் மாதம் 23ஆம் தேதி ஒரு பெரிய வியாழக்கிழமையில என் கர்த்தருக்கு அர்ப்பணித்தேன். என் கர்த்தர் என்னை மாற்றி அமைத்தார். கத்தியை சுமந்து வந்த என்னுடைய கரத்தில் அதை விட பெரிய பட்டயத்தை தந்திருக்கிறார். The living sword. அநேகருடைய விடுதலைக்கா, அநேகருடைய விடுதலைக்கா, அநேகருடைய சௌக்கியத்துக்கா, அநேக குடும்பங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டபடியா கர்த்தர் இந்த நாட்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். என்னில் ஒண்ணுமில்லை. உள்ள எழுத்தா மூச்சு, வெளியே விட்டா போச்சு. அந்த மூச்சு இருக்கிறது தான் இப்படி சவுண்ட் வைக்க முடியும். ஆலியா 1 கோடி மக்கள் என்னுடைய ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருக்கு உருவாக்கப்பட வேண்டும். ஸ்தோத்திரா. என்னோட ஆரம்பத்தில் நிறைய தம்பிமார் இருந்தாங்க. உங்களுக்கு நிறைய பேர் தெரியும். எல்லாம் எனக்கு ரெவரண்ட் ஆயாச்சு. கொஞ்சம் பேர் ஹல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ரெவரண்ட் ஆகக்கூடிய நிலைமையில இருக்கிறாங்க. கடந்த நாளில் ஆலியா சகோதரன் ஜெகனோடு பேசுற பாஸ்டர், நான் 3 வருஷமா இந்த சபையில் இருக்கிறேன், இப்போ புதிய பிஷப் வந்தாச்சு, எனக்கு உடனே
உடனே ஆர்டினேஷன் கிடைக்கும். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைய அல்லேலூயா பெதஸ்தா ஆமென் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி இன்றைக்கு உலகமெங்கும் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு அனுப்பி கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, மோசே எடுத்து வந்தாங்க. மோசே வந்து கேட்டான், என்ன ஆண்டவரை செய்கிறதுக்கு இந்த தண்ணி, இந்த கசப்பு எப்படி மாறும், இந்த வாழ்க்கையினுடைய கசப்பு எப்படி தீரும்? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதை மட்டும் சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். யாத்திராகமம் 15வது அதிகாரம் 25வது வசனம். ஹல்லேலூயா. 24 இருந்து 23 இருந்து வாசிங்க. அந்த மரத்தை வெட்டி நீ தண்ணியில போடணும்னு சொன்னார். மரத்தை வெட்டி தண்ணியில போடு. என்னத்தை வெட்டி? மரத்தை எடுத்து, வெட்ட சொல்ல, மரத்தை எடுத்து தண்ணியில போடு, வெட்ட சொல்லல. கேர்ஃபுல்லா வாசிங்க பைபிள. மரத்தை எடுத்து தண்ணியில போடு. ஸ்தோத்திரம். அன்புக்குரியவர்களே, அங்க வெட்டதுக்கு கத்திக்கணும் தேவையில்லை. அதுக்கு கத்தர் கட்டளையும் கொடுக்கல. தேவனுடைய சத்தம், தேவனுடைய வார்த்தை, அங்க மரம் இருக்குது பாரு, அந்த மரத்தை தூக்கி இந்த தண்ணியில போட்டு பாரு, அங்க அதிசயம் நடக்கும். அவன் அந்த மரத்தை அப்படியே தூக்கி கொண்டு தண்ணியில போட்டான். பிரதர், பாஸ்டர், எந்த மரம்னு தெரியலையே, தெரிஞ்சா நானும் எடுத்து போட்டுருவேன் இல்லையா? உனக்கு வாழ்க்கை இருக்க கசப்பு மாற்றதுக்கு அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன் என் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஒரு மரத்தை எடுத்தார். பிரைஸ் தி லார்ட். ஆமென். சிலுவையாகிய மரம் இன்றைக்கு உனக்கு பக்கத்தில் இருக்கிறது, உனக்கு முன்னதாக இருக்கிறது. இட் இஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. உனக்கு பக்கத்தில் இருக்கிற மரத்தை தூக்கி என்ன செய்யணும்? கசப்பான இடத்துல போடணும். மோசத்தை தான் செய்தான். வெட்ட பகல அந்த மரத்துண்டை எடுத்து தண்ணியில போட்டான். வித்தின் செகண்ட்ஸ், அடுத்த நிமிஷம் அந்த தண்ணி என்ன மறைச்சு? മധുരമാർജ് പ്രിയമുള്ളവരെ, മോശയോട് ദൈവം പറഞ്ഞു ആ മരക്കഷ്ണം തൂക്കിയെടുത്ത് വെള്ളത്തിലിടുവാൻ പറഞ്ഞു. അവൻ ഇട്ടപ്പോൾ മാറയുടെ വെള്ളം മധുരമുള്ളതായിത്തീർന്നു. അവിടെ ദുഃഖം സന്തോഷമായിട്ട് മാറി. அல்லேலூயா. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம்புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்துக்கோ பகலில் பறக்கும் அம்புக்கோ இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம்புகவேத்தம் சிறகுகளால் மூடுவார். மோசே கர்த்தருடைய சத்தத்தை கவனமாக கேட்டான். கவனமாக கேட்டால் தான் செய்ய முடியும். இன்றைக்கு கணவர் அதனுடைய ஆழத்தை யோசிப்பதில்லை. உனக்கு வாழ்க்கையில் இருக்கிற கசப்பு மாற வேண்டும் என்றால் அந்த மரத்தை உன் வாழ்க்கையினுடைய பிரச்சனை இருக்கிற இடத்திலே ஆளிலேயே கொண்டு வர வேண்டும். இன்றைக்கு சிலுவைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் இடம் இருக்குதா? மர சிலுவை சொல்லலை. இன்றைக்கி நிறைய பேர் மர சிலுவை கட்டியிருக்கிறாங்க, தங்க சிலுவையை போட்டிருக்கிறாங்க, வீட்டுக்கு மேலே வைக்கிறாங்க, வீட்டுக்கு உள்ளே வைக்கிறாங்க, பெட்ரூமுக்கு பக்கத்தில் வச்சிருக்கிறாங்க, ஆளிலேயே சுமந்து சொல்லுகிற வாகனத்திலையும் எழுதி வச்சிருக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். வாகனத்தில் இருப்பதில் அர்த்தம் இல்லை பிரியமான தேவனுடைய பிள்ளைய. அது எங்க இருக்கணும் தெரியுமா? உன்னுடைய உள்ளத்திற்கு உள்ளாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உன்னை காண்கிறவன் என் தேவனை காணணும். அல்லையா? நான் பர்பஸா என் வண்டியில எங்கேயும் எந்த அடையாளம் வைக்கல. அல்லேலூயா. என் வண்டியை கண்டு இவன் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. இவனை பார்க்கும்போது இவன் தேவனுடைய பிள்ளை என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைய அவன் உள்ளே போட்டான், கட்டையை தூக்கி உள்ள போட்டான். அவ்வளவுதான் வேலை. இட் இஸ் an easy task anybody can do. இது ரொம்ப சுலபமான காரியம். இது വളരെ സുലഭമായിട്ടുള്ള കാര്യം. നിന്റെ കണ്ണുനീര് മാറണമെങ്കിൽ, കശപ്പ് മാറണമെങ്കിൽ, കൈപ്പേറിയ ജീവിതത്തിന് വിടുതല ഉണ്ടാകണമെങ്കിൽ, ഹല്ലേലൂയ, ഇന്ന് നീ ആമേൻ ഈ ക്രൂശിലെ വചനം നശിച്ചു പോകുന്നവർക്ക് പോഷത്വവും രക്ഷിക്കപ്പെടുന്ന നമുക്കോ ദൈവബലം എന്ന് പറയുന്നുവല്ലോ. ഈ ക്രൂശീകരിക്കപ്പെട്ട നാഥനെ നിന്റെ ജീവിതത്തിന്റെ ഉള്ളിലേക്ക് നീ കൊണ്ടുവരുന്നുവെങ്കിൽ ഇന്ന് നീ അനുഗ്രഹിക്കപ്പെട്ടവളായി തീരും. അപ്പോസ്തല പ്രവൃത്തികൾ 17:30.
அறியாமையின் காலங்களை கர்த்தர் காணாதவர் போல் இருந்தால் இப்பொழுது மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அலியா அப்போஸ்தலர்கள் 17:30. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த இயேசுவை, இந்த இயேசுவின் சிலுவையை அல்லேலூயா ಈ ವഴಿ ಬಳ್ಳರೆ ಇಡುಕೋಂಜಿರುಕೋ ಆರಿದು ಕಡಂದಿಡುವೋ ಈ ವഴി ಬಳ್ಳರೆ ഇടുക്കോഞ്ചിരുക്കോ ആരിതു കടന്നിടുവോ കൂട്ടുകാർ ചുരുക്കോ സഹായികൾ ചുരുക്കോ ആയിരല്ലോ മോശ വഴി കൂട്ടുകാർ ചുരുക്കം സഹായികൾ ചുരുക്കം ആയിരല്ലോ മോക്ഷ വഴി എന്റെ കഷ്ടതകൾ തീർക്കുവാൻ ഭക്തന്മാരെ ചേർക്കുവാൻ പെട്ടെന്ന് യേശു വന്നിടുവേ എന്റെ കഷ്ടതകൾ തീർക്കുവാൻ ഭക്തന്മാരെ ചേർക്കുവാൻ പെട്ടെന്ന് യേശു വന്നിടുവേ. தெய்வத்தின் பைதலே, தேவனுடைய பிள்ளையே, இந்த சிலுவை மரம், சிலுவையை சுமந்து வந்த இயேசு, இயேசுவோடுள்ள சிலுவை உன்னுடைய வாழ்க்கையிலே கடந்து வரட்டும். வீட்டில் அல்ல, போர்டில் அல்ல, உன்னுடைய இன்டர்னல் மைண்டில், உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக இன்றைக்கு கடந்து வரும். I can guarantee you whatever the problem you have will be removed right now itself. உனக்கு வாழ்க்கையில் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனை கர்த்தர் இன்றைக்கு மாற்றுவார். என் இயேசு ஜீவிக்கிறவர். பிரைஸ் தி லார்ட். ஆலியா கர்த்தரின் கட்டளைகளின் ஆலியா கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாய் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும். இரண்டாவது சொல்லுது, உபாகமம் 28:1 தான் அதை சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய வேண்டும். இரண்டாவது நீ நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தருடைய கட்டளைகளின் படி நீ செய்ய வேண்டும். கட்டளை, கர்த்தருக்கு சொல்ற வார்த்தைகளை கீழ்ப்படிவது. யாரு கட்டளை கொடுப்பா? ஆளுநர் வேலைக்காரன் கட்டளை கொடுக்க முடியாது. உன்னதமான இடத்தில் இருக்கிறவன் பவர்ஃபுல் பர்சன் கேன் கிவ் ஆர்டர். ஆமென். தமிழக அரசாங்கம் ஆலியா ஆர்டர் கொடுக்கும், இன்னது நடத்து என்று. போனஸ் கொடு, பொங்கல் படி கொடுக்கணும்னு சொல்லும். ஆர்டர் வந்தா தான் அதிகாரிக்கு அதை செயல்படுத்த முடியும். ஸ்தோத்திரம். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையை, இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சில கட்டளைகளை தந்திருக்கிறார். அந்த கட்டளைகளுக்கு இன்னைக்கு மருந்தும் மசாலையும் வச்சு அங்க டீவியேட் பண்ணி நம்ம நடந்துட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. தெய்வத்தின் கற்பனைகள் பிரகாரம் நம்ம செய்யணும். கீழ்ப்படுகிறதில்லை, செய்ய வேண்டும். you have to do it. first you have to hear it, இரண்டாவது you have to do it. நீ கட்டளையின்படி செய்ய வேண்டும். சோஜனம். ஹல்லேலூயா. தெய்வத்தின் கல்பனை பிரகாரம் நீ செய்யணும். ஹல்லேலூயா. உபாகமம் 7:11 சொல்லுகிறது, நான் உனக்கு கட்டளையிடுகிற கட்டளைகளையும் நீ நியாயங்களையும் கைக்கொள்வாயாக. கொஞ்சம் கூட டீட்டெயிலாக தந்திருக்கிறாரு. கட்டளை வேற, கற்பனை வேற, நியாயங்கள் வேற. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கட்டளைகள், அதுக்கு எக்ஸ்கியூஸ் இல்ல, நீ செய்துதானாக வேண்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஆல்டர்னேட் உண்டா என்று கேட்க முடியாது. அல்லையா. 1 யோவான் 3:24 சொல்கிறது, அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரிடத்தில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். கர்த்தருடைய கட்டளை நீ கைக்கண்டா, ஜீசஸ் இஸ் வித் யூ ஆல்வேஸ். இல்லாட்ட அவர் நிலைச்சிருக்க மாட்டாரு. ஜெபிக்கும் பொழுது பிரசங்கியாரு, ஊழியக்காரரு, கிருபையுள்ளவர் ஜெபிக்கும் போது வாத அப்புறம் போகும். அவர் போன விட வாத பின்தொடர்ந்து உனக்கு வீட்டுக்குள்ளுக்கு வந்து யார் ஸ்தோத்திரம். உன வீட்டில் இருக்கிற கஷ்டங்கள் தீராது. அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய நீ நானும் ஆயத்தமாக வேண்டும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நேரம் கடந்து போகிறத சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரிய ஆதியாகமத்தின் புத்தகம் 22:2 வசனத்தை நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்க ஆபிரகாம் என்று சொல்ற ஒரு தகப்பனை காண முடியும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கல்தையருடைய தேசத்திலிருந்து கர்த்தர் சொன்னார், ஆபிரகாமே, 12வது அதிகாரம், ஆதியாகமம் 12வது அதிகாரத்தில், உன் தகப்பனையும் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னார். அவன் புறப்பட்டு
வந்தான், சோதனைகள் வேதனைகள் நிறைய வந்துச்சு, எல்லாம் உண்டு, பிள்ளை பாக்கியமே இல்லை. 100வது வயதில் அவனுக்கு ஒரு பிள்ளை செல்வத்தை கர்த்தர் கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் அது என்ன சொல்றார் தெரியுமா அந்த வசனத்தில்? ஹல்லேலூயா. 22:5 வாசிங்க. 22:2, நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் உன் மகனை உனக்கு தந்திருக்கிற ஏக புத்திரனை அந்த மலையிலே கொண்டு எனக்கு தகன பலியிடு. காணிக்க வைக்கவும் சொல்லல, தகனிக்கணும். தகனிக்கணும்னா அந்த பிள்ளைய கத்தியால வெட்டி பீஸ் பீஸா முறிச்சு கட்ட மேல அடுக்கி தீ வச்சு எனக்கு தகன பலியிடு என்று சொன்னார். நம்ம உடனே நினைப்போம், எத்தனை கொடூர தெய்வம்! 100 வயசு வரை பிள்ளை தராம இருந்துட்டு ஒரு பிள்ளையை தந்துட்டு கொண்டு கூட்டன்னு சொல்றாரே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு சில இடங்கள்ல டெஸ்ட் வரும். பிரைஸ் தி லார்ட். இந்த டெஸ்ட்டை கண்டோன்னா சபையை விட்டு ஓடுறவங்க இருக்காங்க, இயேசுவை விட்டு ஓடுறவங்க இருக்காங்க. ஹல்லேலூயா. போதகரை விட்டு ஊழியத்தை விட்டு ஓடுற நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அவர்களெல்லாம் விமர்சிக்க வரல, நேரமும் இல்லை. அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளையே, இந்த ஆபிரகாமோடு தேவன் சொன்னதை, அற்புதங்களை கண்ட ஆபிரகாமாக்கும், அதிசயங்களை கண்டவனாக்கும் இந்த ஆபிரகாம். அந்த ஆபிரகாம் அவருடைய வார்த்தையுடைய மனைவிட்ட கூட சொன்னதா இங்க வசனம் சொல்லல. மனைவிட்ட சொன்னாலும் விட்டுருக்க மாட்டேன். காரணம்னா 10 மாசம் ஹல்லேலூயா குடும்ப வாழ்விலே சுமந்து எவ்வளவு நொந்து பெற்றெடுத்திருப்பாங்க. இந்த அம்மாமாருக்கு தெரியும். அல்லேலூயா. நாங்கள்லாம் அப்பம்மாரெல்லாம் பொய்கள், ஒரு கஷ்டம் அனுபவிக்காதவங்க. பிள்ளைக்கு ஒன்று பிரிஞ்சா போட்டு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்துடலாம் என்னதான் சொல்லுவான், நிம்மதியாக கிடந்து கொரட்டை விட்டு தூங்குவான். ஹல்லேலூயா. அப்பம்மாரெல்லாம் என்னங்க, நான் என்ன சொன்ன உங்களை சொல்லலை. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பிரைஸ் தி லார்ட். இந்த அம்மாவுக்கு தூக்கமே வராது, அவள் தூங்க மாட்டா, பிள்ளைக்கு தட்டி கொடுப்பா, பிள்ளை எடுத்துட்டு நடப்பா. எப்படி ஆண்டவரே எனக்கு என்ன பிள்ளைக்கு சுகம் வேணும் என்று கூப்பிடுவா. ஹல்லேலூயா. எத்தனையோ சகோதரர்கள் ராத்திரி 12 மணி 1 மணி அங்கும்போது தொலைபேசி மேலே பாஸ்டர் பிள்ளை தூங்கவே இல்லை, அழுது விட்டு இருக்கிறா, ஜெபிங்க. பிள்ளையும் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கா, ஜெபிங்க. ஹல்லேலூயா. தாய் என்பு அப்படி. இந்த தாய்கிட்ட சொல்லி ஆபிரகாம் கேட்டா விட்டுருப்பாளா? முடியாது, முடியாது. எனக்கு அப்படின்னா இன்னி ஒரு பிள்ளைய கூட பெத்துக்கு தந்துட்டு அதை வேணா கொண்டு போன்னு சொல்லியிருப்பா. ஆலியா. கர்த்தர் அடுத்ததை பெத்து கொடுக்குறது உனக்கு கட்டுற கூட்டு கண்டு. அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான பிள்ளை ஆலியா பிள்ளைக்கும் கூட தெரியாது. பிள்ளைக்கு சொன்னாலும் வரமாட்டான், அம்மாட்ட போய் சொல்லிடுவான், ரகசியத்தை சொல்லிடுவான். கள்ளம் இல்லாத மனது. ஆபிரகாம் உள்ளத்தில் எவ்வளவு நொந்திருப்பான் யோசிங்க. எவ்வளவு ஒரு அப்பா எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பான். இன்னைக்கு அம்மாமாருக்கு அப்பா படுற கஷ்டம் தெரியாது. அவங்க நினைப்பாங்க இவர் எப்பொழுதும் சிரிச்சுட்டு தானே இருக்காரு. அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, ஒரு தாயினுடைய, நான் தாய்களை குறைபடுதல, அவங்க தான் பெரியவங்க. ஆலே இந்த தகப்பன் எத்தனை பிரச்சனைகளை உள்ளடக்கி வைத்துக் கொண்டு அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு அவனுக்கு அங்க இருந்த முக்கியமான உத்தியோகஸ்தன் டாப் நெக்ஸ்ட் ஆபிரகாம் அவனையும் கூப்பிட்டு வா நம்ம போவான் சேனம் கட்டு. ஆலையில போனான். எங்க போனான்? ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு. அவன்கிட்ட கூட ரூட்டு சொல்ல, எங்க போறேன்னு பிள்ளைக்கும் தெரியாது. விறகு சுமந்த விறகு எடுத்தான், கத்தி எடுத்தான், தீ முட்டுறதுக்குள்ள எல்லா உபகரணங்களும் எடுத்தான். ஒரு இடத்துல போய் அல்லேலூயா ஆமென் அவர்கள் சென்ற அந்த உயிருள்ள வாகனம் நின்றது. பெட்ரோல் வாகனம் இல்லை, உயிருள்ள வாகனம் நின்றுச்சு. அவர்கள் அங்கே நிறுத்திட்டு சொன்னானா, அவன் சொன்ன வார்த்தையை எனக்கு உள்ளத்தை நிறைய சிந்திக்க வச்சது. நான் காலையில் என் மனைவியிட்ட கூட அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினேன். அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளை அவன் என்ன சொல்றானா தெரியுமா? இல்லையா, கர்த்தருடைய கட்டளை என்ன? நீ போய் உன் பிள்ளைய எனக்கு தகன பலியிடு. அப்போ தகன பலியிட்டா அதோட பிள்ளை தீரும். வேணும்னா கொஞ்சம் சாம்பல் எடுத்துட்டு வரலாம். ஆமென். அவன் என்ன சொல்றான் தெரியுமா? வேலைக்கான நாங்கள் போய் 22வது அதிகாரம் 5வது வசனம். അബ്രഹാമിനോട് ദൈവം പറഞ്ഞു, നീ പോയി ഈ കുഞ്ഞിനെ എനിക്ക് വേണ്ടി ദഹനബലിയിടുവാനാ പറഞ്ഞേ. ദഹനബലിയിടുവാൻ ഭാര്യയോട് പോലും പറഞ്ഞില്ല. രഹസ്യമായിട്ട് ഉന്നത ഉദ്യോഗസ്ഥരെയും കൂട്ടിക്കൊണ്ട് വരികയാണ്. വന്നവൻ വാഹനത്തെ നിർത്തിയിട്ട് അവനോട് പറഞ്ഞു, നീ ഇവിടെ നിന്നോ. ആവർത്തനയുടെ പുസ്തകം ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 5வது வசனம். ஆதியாகமம் 22:5. ஹல்லேலூயா. முன்னால தவறு சொன்னா திருத்திக்கிடுங்க. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் சொல்றான், நாங்கள் போய், நாங்கள் யாரெல்லாம்? ஆபிரகாமும் அவனுடைய மனைவி. அன்புக்குரியவர்களே, பயங்கரமா முழங்குது. ஆபிரகாமும் அவனுடைய மனைவியும், அவனுடைய மனைவியில் அவனுடைய பிள்ளையும் 2 பேருமா சொல்றாங்க. ஹல்லேலூயா. அவன் சொல்ற, நாங்க 2 பேரும் போறோம், போய்விட்டு வருகிறோம். அதுதான் விசுவாசம்.
அதுதான் தேவன் பரல நம்பிக்கை. அன்பானவர்களை, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சொல்லிக்கொண்டு கடந்து போன அவருடைய உள்ளத்துக்குள்ளாக ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. என் தெய்வம் என்னை கைவிட மாட்டாள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திருந்தி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனந்திருந்தி அவரை அண்டிக்கொள். விரிவுடன் ஓடி வா விண்ணினில் சேரவே, வேகமாய் வேகமாய் வேகமாய். இந்த பூமி வெந்து உருகி சாம்பலாக போகுது. உன்னுடைய என்னுடைய விசுவாசம் என்ன? கொஞ்ச நேரத்தில் பிள்ளையை சுட்டு பொசுக்க கர்த்தர் சொன்னாரு. அந்த இடத்துல அவனுடைய விசுவாசம் தளரவில்லை. அவன் சொன்னான், நாங்கள் போய் பலியிட்டு விட்டு திரும்பி வருகிறோம். Do you have that faith? உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? பிரசங்கியார உனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதா? இந்த செய்தியை கேட்டுக்கிற ஊழியக்கார சகோதரர் உங்களுக்கு எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கிறதா? விசுவாச குடும்பங்களை நம்பிக்கை இருக்கிறதா? அந்த நம்பிக்கை உனக்கு உண்டு என்றால் அற்புதம் இன்றைக்கு நடக்க. ஸ்தோத்திரம். கொண்டு போனா மோரியா மலையில அலியா அந்த யாகபீடத்தில் விறகு கட்டெல்லாம் அடுக்கி அப்படியே வச்சுட்டு தன்னுடைய பிள்ளை எவ்வளவு கொடூரமான அப்பம் பாருங்க. அப்படியே கையையும் காலையும் கட்டி அப்படியே தூக்கி எடுத்து ஒரு ஆட்டுக்குட்டியை வைக்கிறது மாதிரி சொந்த பிள்ளைய ஓன் பிளட் 100வது வயதில் கிடைத்த பிள்ளை தூக்கி படுக்க வைத்தான். பிரைஸ் தி லார்ட். அதுவரை என் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ஆளை படுக்க வச்சுட்டு நல்ல ஒரு கொலக்கத்தியை கையெடுத்தான். அப்படியே ஓங்கினான். எதற்காக? வெட்டுவதற்காக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். என் கர்த்தருக்கு விட ஆபிரகாமே, பிள்ளை அண்டன் மேல் கை வைக்காத என்று சத்தம் கொடுத்து ஸ்டாப் பண்ணினார். உன்னை காக்கிற தெய்வம் உறங்குவதுமில்லை, தூங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதுமில்லை, உறங்குவதுமில்லை. உன்னை என்னை உண்டாக்கிற தெய்வம் உறங்காத தெய்வம், கண்விழித்திருந்து காக்கிற தெய்வம், கடைசி நிமிஷத்தில் உனக்கு விடுதலை தருகிற தெய்வம். அந்த தெய்வம் இன்றைக்கு உன்னை விடுவிக்க போகிறார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதோ அன்புக்குரிய தெய்வத்தினுடைய பிள்ளைகளை அவன் திரும்பி பார்க்கும் பொழுது அவனுக்கு முன்னாக அங்கே ஒரு ஆட்டுக்குட்டி முள்புதர்களை சுற்றி கிடக்கிறது. என் தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தினார். இந்த பிள்ளைக்கு பதிலாக ஒரு ஆட்டுக்குட்டியை ஆயத்தப்படுத்தினார். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியை யாகம் பாட சொன்னார். இன்றைக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான ஆண்டவர் உங்களுக்கும் எனக்குமாக ஆலியா தன்னை யாகமாக வைத்திருக்கிறார். அவர் உன்னை விடுவிக்க போதுமானவர். வேதம் சொல்லுகிறது ஆதியாகமம் 22:18, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததி பூமியுள்ள சகல ஜாதிகளுக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய கட்டளைக்கு நாம் கட்டளையின்படி செய்யும் பொழுது நமக்கு விடுதலை கடந்து வரும். அல்லேலூயா. அவன் ஆபிரகாம் என்ன சொல்லிக் கொண்டு வந்தானோ அப்படியே தானும் தன்னுடைய பிள்ளைகமாக திரும்பி வந்து அதே வாகனத்தில் ஏறி தன்னுடைய இருப்பிடத்திற்கு சென்று அன்பு மனைவி அந்த இடத்துள்ள பிள்ளைகள் அத்தனை பேரோடும் தெய்வத்தை மகிமைப்படுத்தினார்கள். அப்படி உங்களை மகிமைப்படுத்த என் இயேசு போதுமானவர். மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது உபாகமம் 28:9. அல்லேலூயா. ஆவர்த்தனம் 28:9. அவர் வழிகளில் நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். அவருடைய வழிகளிலே நடக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆமென். ஆண்டவர் காட்டுகிற பாதையிலே நடக்க வேண்டும். மத்தேயு 16:24 சொல்லுது, ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களில் நாம் எப்படி பின்பற்றுகிறோம்? ஸ்தோத்திரம். யோவான் 10:9 சொல்லுகிறது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உள்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். ஞான் வாதிலாகுന്നു, என் வழியாயிட்டு ஒருவன் கடந்து വരുന്നുവെങ്കിൽ അവൻ രക്ഷിക്കപ്പെടും. അവന്റെ ജീവിതത്തിൽ ആവശ്യമുള്ള ദൈവം കൊടുക്കും. அது யோகனான் 10:9. எரேமியா 21:8 சொல்லுது, இதோ நான் உங்களுக்கு முன்னதாக ஜீவ வழியையும் மரண வழியையும் வைத்திருக்கிறேன். 2 வழிகள் உங்களுக்கும் எனக்கும் முன்னதாக இருக்கிறது. ஒன்று ஜீவனுக்கு போகின்ற வழி, மற்றொன்று மரணத்துக்கு ஏதுவான வழி. எந்த வழியிலே செல்ல வேண்டும் என்பதை நாம் இன்றைக்கு தீர்மானிக்க வேண்டும். அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம் ஒரு பக்தன் இப்படி பாடினான்,
இயேசுவை பார்த்து நட, இயேசுவை பார்த்து நட, கிறிஸ்தேசுவை பார்த்து நட, இயேசா இயேசுவை பார்த்து நட, இயேசுவை பார்த்து நட, இயேசா இயேசுவை பார்த்து நட, கிறிஸ்தேசுவை பார்த்து நட, இயேசா இயேசுவை பார்த்து நட, இயேசுவை பார்த்து நட, இயேசா இயேசுவை பார்த்து நட, கிறிஸ்தேசுவை பார்த்து நட, இயேசா இயேசுவை பார்த்து நட. ஆண்டவருடைய பாதையில, ஆண்டவர் காட்டுகிற வழியில, நானே வாசல் என்று சொன்னாரே அந்த வழியில நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. எரேமியா 18:11 சொல்லுகிறது, ஒவ்வொருவன் தன் தன் பொல்லாத வழிகளை விட்டு கர்த்தரிடத்தில் கிரியைகளை விட்டு என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அவனவன் തൻ്റെ അയോഗ്യമായിട്ടുള്ള പാതകളെ വിട്ടിട്ട് ദൈവത്തിലേക്ക് കടന്നു വരുവാൻ യെരേമ്യ 18:11 കർത്താവായ ദൈവം പ്രസ്താവിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. നമുക്ക് പറയുമ്പോൾ ചില വേള நாம் சொல்லலாம், என் பாதை யாருக்கும் தெரியாது, ரகசியமாக தானே போகிறேன். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இதோ நீதிமொழிகள் 5:22 சொல்லுது, மனுஷனுடைய வழிகள் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. ஆமென். மறைக்க முடியாது பாருங்க. ஒரு விசை ஆமென் ஸ்தோத்திரம். பாகோடு பக்கத்தில் இருந்து ஒரு போதகர் என்னை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு, பிரதர், எங்கள் சபையில் ஒரு பிள்ளை ரொம்ப சீரியஸாக கிம்ஸ் மருத்துவமனையில் இருக்கிறா, அவளுக்காக நீங்கள் ஜெபிக்க போனோம். சகோதரர் வந்தார், வாகனமாக வந்தார். அவருடைய வாகனத்தில் ஏறி நான் போனேன். அந்த கார் அங்கே போச்சு, நாங்கள் இறங்கினோம். அந்த பிள்ளைக்கு சுற்றிலும் ஒரு கூட்டம் மருத்துவர்கள் என்னென்ன போட்டி வெளிநாட்டிலிருந்தெல்லாம் மருந்து கொடுத்தாங்க. ஆனால் பிள்ளை பிழைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை, நிமிடங்கள் மட்டும்தான் இருந்தேன். அந்த இடத்துல போய் அவர்களோடு இணைந்து ஜெபித்தோம். உள்ளே போகிறதுக்கு, பிள்ளையை பார்க்க போகிறதுக்கு முன்னே வெளியே ஜெபித்தோம். கர்த்தர் உணர்த்தினார், இந்த பிள்ளைக்கு நான் உயிர்ப்பிச்சை கொடுப்பேன். இந்த பிள்ளைகளுடைய பிரச்சனைக்கு காரணம் இந்த பிள்ளைகளுடைய தகப்பன். அவரிடத்தில் சொல்லு, என் சமூகத்தில் உன்னை தாழ்த்து என்று சொல்ல. அன்புக்குரியவர்கள், அந்த சகோதரத்தில் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு சொன்னேன், பிரதர், கர்த்தர் உங்கள் பிள்ளைக்கு விடுதலை கொடுப்பாரு. ஆனால் உங்கள் பேரில் ஆண்டவருக்கு ஒரு குறைவு இருக்குது, நீங்கள் உங்களை சமர்ப்பீங்களா? ஹல்லேலூயா. திஸ் இஸ் நாட் எ ஃபேப்ரிகேட்டட் ஸ்டோரி. இது உருவாக்கப்பட்ட கதை அல்ல. ஆமென் ஸ்தோத்திரம். பாகோடு திருச்சபையின் அங்கத்தினுடைய வீட்டில் நடந்த சம்பவம். அப்படித்தானே சொன்னேன், நீங்க உங்க கையில் இருக்குது, யோசித்துடுங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். 10 நிமிட நேரம் தந்தாங்க. மெடிக்கல் டாக்டர்ஸ் எல்லாரும் மாறி தந்தாங்க. பிள்ளை ஒரு வாழைத்தண்டு படுக்க வச்சா எப்படி இருக்கும், எந்த அசைவும் இல்லாமல். எங்கெல்லாம் டியூப் குத்தணுமோ எல்லாம் குத்தி இருக்கிறாங்க. அன்புக்குரியவர்களை ஸ்தோத்திரம். பரிதாபமான நிலைமை, எதிர்பார்ப்புகள் இழந்த நிலைமை, டெட் பாடி வீட்டுக்கு கொண்டு போக வேண்டிய சூழ்நிலை. நான் ஜெபித்தேன், இதை காட்ட ஆண்டவரை கொண்டு வந்தேன். கருத்தை வைத்தேன், ஏசப்பா, இந்த இடத்துல ஒரு அதிசயம் நடக்கணும், ஒரு அற்புதம் நடக்கணும். ஆண்டவர் தந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி ஜெபித்து ஆமன் சொல்லி முடித்து வெளியே இறங்கினேன். வெளியே வந்த உடனே தகப்பற என்னை கூட்டிக்கிட்டு, அன்னைக்கு அந்த மருத்துவமனை கேம்பஸில் ஒரு தென்னை சைடில் நினைச்சு, இப்போல்லாம் பெரிய கட்டு, நிறைய கட்டுன்னு ஆயிடுச்சு, அந்த பக்கத்தில் கொண்டு நிறுத்திட்டு சொன்னார், பிரதர், நீங்கள் சொன்னது உண்மை. நான் ஒரு அயோக்கியனாக இருந்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய ஊழியம் செய்யும் என்று பொருத்தனை பண்ணி கடலோர கிராமங்களில், குமரி மாவட்டத்தில் கடலோர கிராமங்களில் டிராக்டர் கொடுங்க, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, டிராக்டர் கொடுக்கிற ஊழியத்தை செய்து கொண்டிருந்தேன்.
கர்த்தரை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். அது எனக்கு பெரியவர் பிரைஸ் தி லார்ட் மரமில்ல தந்துட்டாரு. வருமானம் பெருக ஆரம்பிச்சு என்னை சந்திக்க நிறைய பேர் வந்தாங்க. கிளப்ல மெம்பரான, லயன்ஸ்ல லயனான, ஹalleluya. என்னுடைய நேரம் பொழுதுபோக்கு ஆண்டவருடைய ஊழியம் செய்து வந்த டாக்டி கொடுத்த நேரத்தை மாத்தி விட்டு கிளப்புக்கு போக ஆரம்பித்தேன். வேண்டாத காரியம் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு வருமானம் குவிஞ்சு வந்தப்போ என்னை உயர்த்தின தெய்வத்தை நான் மறந்து கொண்டு என்னுடைய விருப்பத்தின்படி நான் போக ஆரம்பிச்சேன். நான் தான் ஐயா தப்பு. அந்த சகதியில் முழங்காற்படி போட்டாங்க. இன்னைக்கு இன்டர்லாக் எல்லாம் போட்டாங்க. அன்னைக்கு வெறும் மண்ணில் முழங்காற்படி போட்டாங்க. அழுன்னு அழுதாங்க, மாடு எழுத மாதிரி அழுதாங்க. அவருடைய கரத்தலையிலே கிரமித்து செபித்த ஆண்டவரே, இந்த சகோதரை மன்னித்து சிட்டிக்கப்பட்டிருக்க பிள்ளைக்கு விடுதலை தர வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே வாழ்ந்து விட்டு வீடு திரும்பினேன். மார்த்தாண்டா அன்னைக்கு நாங்கள் நந்தங்காடு வீட்டில் தங்கியிருந்தோம். அது என் காரு காம்பவுண்டு பக்கத்தில் ரோடு பக்கத்தில் ஏறின உடனே கால் வந்துச்சு. பாஸ்டர் ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, வந்த மெசேஜ் என்ன தெரியுமா? இதோ பிள்ளையினுடைய கண்கள் திறந்தது, கை கால்கள் அசைய ஆரம்பிச்சு. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஆமென். மருத்துவர்கள் அதிசயித்தார்கள். ஒரு சில நாட்களில் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு வந்தாங்க. அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, ஆலய பாகோடு அந்த திருச்சபையில் ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு நற்செய்தி கூட்டம் வைத்து அந்த தகப்பனின் தாயும் பிள்ளையுமாக நின்று சாட்சி சொன்னார்கள். மரித்து போன என்னுடைய பிள்ளைக்கு என் தேவன் ஜீவனை கொடுத்தார். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அந்த தெய்வம் இன்றைக்கு ஜீவிக்கிறார். மரண கட்டில இருக்கிற உன்னை விட்டுவிக்க என் ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் சவால் விட்டு சொல்லுகிறேன், உனக்கு நம்பிக்கை உண்டு என்றால் மருத்துவர் உன்னை கைவிட்டு இருக்கலாம், மருத்துவர் உனக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். மருத்துவத்துக்கு நான் எதிரில்ல. என்னுடைய 3 பிள்ளைகள் மருத்துவர்கள் அல்லையா, அவர்களும் மருத்துவமனைக்கும் மருத்துவர் வியாதிஸ்தர்கள் தேவை, வியாதிக்கு மருந்து கொடுக்க வேண்டும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. பாவத்துக்கு மருந்து ஏற்காது, அதுக்கான ஒரே மருந்து எந்தே பாவம் கழுக இயேசுவின் மாத்ரோ என்னே காண நாக்குவா இயேசுவின் மாத்ரோ ஆவில ஏறிய சோடமா கொண்டாதே வேறே அறியுள்ள இயேசுவின் மாத்ரோ എന്റെ പുണ്യത്താലല്ല യേശുവിന്റെ இந்த நாளில் நீ என்ன பிரச்சனையோடு இருந்தாலும் மரணத்திருவல டெட் பாடியை வீட்டுக்கு கொண்டு காத்திருந்த இடத்துல நிமிஷங்களுக்குள்ள அற்புதம் செய்த தெய்வம், அந்த தெய்வத்துக்கு தானே நான் முடிவு செய்கிறேன், அந்த தெய்வத்தை தானே சுமக்கிறேன், அந்த தெய்வம் இஸ் தி லிவிங் காட். ஜாதி மதம் தேவையில்லை. ஆண்டவர் உன்னை விட்டு உனக்கு ஜாதி மதத்தையும் கேட்கல. நீ இயேசுவினுடைய பிள்ளையாக வர வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை. ஹல்லேலூயா. அவர் மார்க்கத்தை சொல்ல வந்தார். இந்து மத சித்தாந்தம் சொல்லுகிறது ஹல்லேலூயா துவைதம் மத்வைதம் என்று சொல்லுகிறது. அல்ல மனுஷன்ல இருக்கிற ஹல்லேலூயா ஜீவாத்மா அதை தந்த பரமாத்மாவிடத்தில் சென்று சேர வேண்டும். அவர்கள் ஜீவாத்மாவை என்றும் பரமாத்மாவை என்று சொல்லுகிறார்கள். அங்கே சொல்லும் பொழுதுதான் மனுஷன் முக்திய மோட்சத்தை கைலாசத்தை அடைவான். ஸ்தோத்திரம். அன்பான தெய்வத்துடைய பிள்ளைய கைலாசம் என்றால் மோட்சம் என்றால் முக்தி என்றால் தேவனுடைய ராஜ்யத்துக்கு செல்வான் என்று இந்து மத சித்தாந்தம் சொல்லுகிறது. பிரைஸ் தி லார்ட். அந்த இடத்துல உன்னை சேர்ப்பதற்காகத்தான் நீ கேட்ட அந்த சத்தியத்தை உன்னுடைய வாழ்க்கையில சொந்தமாக்க என் இயேசு இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார். உலகத்தினுடைய இரட்சகராக கடந்து வந்தார். சிலுவையில் நின்று கொண்டு பிதாவே யூதர்களை மன்னியும் என்று கேட்கவில்லை, இவர்களை மன்னியும், இந்த உலகத்து மக்களை மன்னியும். கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவராக கர்த்தர் இந்த இடத்தில் கடந்து வந்தார். பிரைஸ் தி லார்ட். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு வாழ்வளிக்க போகிறார், விடுவிக்க போகிறார். உங்க கேன்சர்
நோயோடு நீங்க வந்திருக்கலாம். நம்பினா இந்த இடத்துல வெளியேறதுக்குள்ள உங்க கேன்சர் தீரும். எத்தனையோ சாட்சிகள் இந்த மேடையில் பிள்ளைகள் சொல்லி இருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். அன்பான தேவனுடைய பிள்ளைய, இதோ எரேமியா 1:14 சொல்லுது, நல்வழி எங்கே என்று பார்த்து அதில் நடவுங்கள். அப்படின்னா நல்வழி என்ன? பொல்வழியும் உண்டு, பொல்லாத வழியும் உண்டு. நல்வழி எதுவென்று பார்த்ததில் நண்டவங்கள் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வேதத்தில் தெளிவிறதுக்கான 2 நிமிஷம் தந்துருங்க. யோபு 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாங்குக்கு விலகுகிறவனுமாயிருந்தான். யோபு 1:1 வரையிது ஆ மனுஷன் உத்தமனாயிருந்தோ சன்மார்க்கனாயிருந்தோ தெய்வ பயப்படுதல் உள்ளவனாயிருந்தோ. ஹல்லேலூயா. பிரியப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்பட்டு வருகிற பிள்ளைகள் மேல சாத்தான் என்னை கண்ண வச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு விசை ஆண்டவருடைய சமூக வகுதியில் இருக்கிறது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவருடைய தூதர்கள் கூட இடத்துல இவனும் வந்தான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல அவன் வந்து நிற்கிறான், சாத்தானும் தேவனுக்கு முன்னால. கர்த்தர் கேட்டார், அலே சாத்தானே, நீ எங்க இருந்து வர? நான் இலங்கெல்லாம் சுற்றி வரேன் ஐயா, யாரையும் கை வச்சான்னு கேட்டாரு. அங்க ஒருத்தனை பார்த்தேன், அவனுக்கு பேர் யோபு. அவனை தொடரணும்னு நினைச்சேன், தொட்ட முடியல. ஏன்யா? அவனை சுற்றி நீர் வேலி அடைச்சு வச்சிருக்கீங்கல்ல, போக முடியாத. எனக்கு ஒரு சான்ஸ் மட்டும் கொடுத்து பாரு. ஆமென். நான் அவனை முடிச்சு கட்டி தாரேன். ஹல்லேலூயா. സാത്താൻ ദൈവത്തോട് പറഞ്ഞു, ഞാൻ ലോകം മുറ്റി ചുറ്റി വന്നു അവിടെ യോബ് എന്ന് പറയുന്ന ഒരു മനുഷ്യനിരിക്കുകയാണ്. അവൻ ഹല്ലേലൂയ അവനെ തൊടുവാൻ സാധിക്കുന്നില്ല. അവനെ ചുറ്റി വേലി കെട്ടിപ്പിച്ചിരിക്കുന്നു. പ്രൈസ് ദി ലോർഡ്. ഹല്ലേലൂയ. കർത്തർ சொன்னா, நான் வேலையை மாத்தி தரேன். முடிஞ்ச பாரு. தெய்வம் சாத்தானோடு சவால் விட்டார். என்னுடைய பிள்ளையை, என்னுடைய வழியை தெரிந்தெடுத்த, என்னுடைய சிலுவையின் பாதையை தெரிந்தெடுத்த மகனை தொட்டு பார். யூ கான்ட் டு எனிதிங். அவனை தொட்ட முடியாது. பெர்மிஷன் கிடைச்சவன் சாத்தான் சும்மா இருப்பானா? ஆலய நேர போனா. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, பிரைஸ் தி லார்ட். அவனுக்கு ஒட்டகங்கள், ஏர்மாடுகள் எல்லாத்தையும் நம்பர் போட்டிருக்காங்க. எண்ணிக்கையா? ஆலய டசன் அல்ல, 100 கணக்கு, 1000 கணக்கு. போய் அவைகளை ஒண்ணு தொட்டான், எல்லாம் தெரிஞ்சிச்சு. பிரைஸ் தி லார்ட். இன்னும் அடுத்து என்ன பார்க்கணும்? யோபுக்கு செய்தி வருது, உனக்கு ஆடு மாடு ஒட்டகம் எல்லாம் செத்து போச்சு. லாஸ். சகோதரனே, பிசினஸ்ல லாஸா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். டோன்ட் வரி. கர்த்தர் இந்த சோதனை காலத்தில் உனக்கு விடுதலை தரப்போகிறார். நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா. அடுத்து பார்த்தா அவனுடைய பிள்ளைகள், பிரைஸ் தி லார்ட், எல்லோரும் கூடி விருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க. இருந்த இடம் இடிந்தது, அனைவரும் செத்து போனார்கள். செகண்ட், 2வது பரிசோதனை. ஹல்லேலூயா. இதோ என்னுடைய வருமானம் எல்லாம் போனப்போ அவனுக்கு உதவி செய்தவங்க, நல்லவன் சொன்னவங்க எல்லாரும் விட்டுட்டு போனாங்க. He is alone with his wife. அவனுக்கு பிள்ளைகள், அவனுடைய மனைவி மட்டும். இப்போ அடுத்து என்ன செய்ய? இவனுடைய சரீரத்தை தொட ஆரம்பிச்சான். ஆலியா சொத்தை தொட்டான், குடும்ப பிள்ளைகளை தொட்டான், உறவினர்களை, நண்பர்களை அகற்றினான். ஹல்லேலூயா. அடுத்து இவனுடைய சரீரத்தை தொட வந்துட்டான். சரீரத்தில் எல்லாம் ஹல்லேலூயா புண்களை கொண்டு தான் புழு வந்துச்சு. பிரைஸ் தி லார்ட். 4 நாள் ஆச்சுதே, நாட்டம் வச்சுதேன்னு அந்த மார்த்தாள மரியாளன் சொன்னது போல அதை விட அதிகமான நாட்டம் ஆலியா தேவனுடைய பிள்ளையாகிய யோபுடைய சரீரத்தில் கடந்து வந்தது. மனைவி சொல்றா பாருங்க, ஹல்லேலூயா. இனி ஆகலாம் ஆண்டவரை தூஷித்துட்டு ஜீவனை விடலாமே, செத்துருக்கலாமே. உனக்கு உங்க வைப்பு சொல்லியிருக்கிறாங்களா? வேலை இல்லாமல் இருக்குது, என்னத்துக்கு நீ இருக்குன்னு கேட்டிருக்காங்களா? ஆலியா உங்க அம்மா சொல்லியிருக்கிறாங்களா? இப்படி இல்லை, எதுக்கு வாழ்றீங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படிப்பட்ட அம்மா உண்டு. அன்பான தெய்வத்தினுடைய தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு சோதனை வரும்பொழுது அதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு தெரியாது சத்துரு எப்படி உள்ள வர குடும்பத்தை உடைச்சு போடுவான். ஹஸ்பண்ட் ஒரு ரகசியத்தை கூட சொல்றேன், ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுகள பிரச்சனை உள்ள சகோதரிமாருக்கும் சகோதரமாருக்காக சொல்றேன். இந்த பிரச்சனையை கொண்டு வரது யார் தெரியுமா? பிசாசு. ஆதி ஏதேன் தோட்டத்துக்குள்ளாக உள்ள போனானே அவன் தான். ஹல்லேலூயா. இங்கேயும் முட்டுவான், அங்கேயும் முட்டுவான், காரியமே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு தக்காளி வாங்கிட்டு வந்திருக்க மாட்டீங்க. நான் சொல்லிவிட்டேன் இல்லையா, தக்காளி வாங்க கூடாதா? ஆமாம்மா, நான் அடுத்த நாள் வாங்கலான்னு சொல்லலாம். நமக்கிட்ட இங்கே ஏறவே இல்லையா? நாங்கள் வாங்கி தந்தாதான் செய்வியோன்னு தொடங்குவோம். சண்டை போய் முட்டியும், அடிபடி ஆகும், போலீஸ் கேஸ் ஆகும், டைவர்ஸ்.
அன்பான தேவனுடைய பிள்ளையே, சமீபத்தில் நான் ஒரு தடவை அகமதாபாத்துக்கு ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தப்போ என்னோடு கூட ஒரு பெரிய ஒரு ஜட்ஜ் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட பேசுகிறவங்கள நான் ஒரு அட்வொகேட்டை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். என்னன்னு கேட்டாங்க. அல்ல நான் சொன்னேன், நான் ஒரு கிறிஸ்தவன், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறப்போ அவங்க சொன்னாங்க, பிரைஸ் தி லார்ட், நம்ம கோர்ட்டில் பாருங்கள், டைவர்ஸ் கேஸுக்கு வந்து நிற்கிற அத்தனை கிறிஸ்தவ குடும்பங்கள். இந்த டைவர்ஸுக்கு காரணம் அவங்க அப்பாயும் அம்மாயும். அந்த பிள்ளைகளை ஒன்னாக்கலன்னு ஒரு கவுன்சிலிங் ப்ராசஸுக்கு பார்த்தா கூப்பிட்டா விட மாட்டாங்க. அவங்க அட்வொகேட் பண்ணுவாங்க, அவளுக்கு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஏதாவது ஒன்று பண்ணி டைவர்ஸை வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் வச்சு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆலியா டைவர்ஸுக்காக இறங்குற அப்பாவே அம்மாவே பிள்ளையை பிரிக்காது, அது சாபம். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் டைவர்ஸ் அல்லேலூயா வேண்டாம், ஜெபிங்க. பிசாசு உங்களுடைய குடும்பங்களை இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, இவனுக்கு மனைவி அந்த நிலைமைக்கு தான் வந்தா, நீ செத்துப்போ, நான் எனக்கு பாட்டுக்கு போறேன். இத்தனை நாள் அவன் என்ன சொன்னா தெரியுமா? ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இத்தனை நாள் நன்மை அனுபவிச்ச நம்ம அல்லேலூயா ஏன் கர்த்தரை விட்டு போக வேண்டும்? பிரைஸ் தி லார்ட். யோபு 1:1 சொல்லுது, அந்த மனிதன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாயிருந்தான். ஆமென். யோபு 42:8 சொல்லுது, ஆண்டவர் சர்டிஃபை பண்றாரு, என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசல. ஆண்டவரை குறித்து பேசல. நீ பேசுறது உலக காரியம், அரசியல் தலைவர்களை சொல்ல, நீங்க நல்லா அரசியல் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்ம இடத்துல இருக்கிறாங்க அரசியல் தலைவர்கள். பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைய ஹல்லேலூயா, ஆண்டவரை குறித்து பேச வேண்டிய நேரத்துல அரட்டை அடிக்கிற இல்லையா? கூடி இருக்கும்போது இந்த ஒன்று இயேசுவின் அன்பை சொல்லலாம் இல்லை. எத்தனை பேர் நீ ரட்சிச்ச? எத்தனை பேரை ரட்சிப்புக்கு நேரம் நடத்துற? கர்த்தர் கேட்பார், கணக்கு கேட்கும்போது நான் இத்தனை பேரை அன்புக்கு நேரம் கொண்டு வந்தேன்னு சொல்ல முடியுமா? இல்லைன்னா இன்னைக்கு நீ திறந்து. யோபுக்கு வாழ்க்கையில் சோதனை மேலும் சோதனை வந்தப்போ அவனை காப்பாற்றின ஒரே விஷயம், ஆண்டவர் சொன்னாரு, அவன் உத்தமனா இருந்தான். ஆமென். என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசாம என்னவோ பேசிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அல்லேலூயா. என் கர்த்தர் அவனை கைவிடவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்புக்குரியவர்களே, இதோ நடந்தது. ஆளிலிருந்து விடுவிக்கப்பட்டான். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, யோபு 42:12, கர்த்தர் யோபுவின் நிலைமையை முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுக்கு இழந்து போன எல்லாவற்றையும் தந்தார். 3 காரியங்கள் அன்புக்குரியவர்களே. ஹல்லேலூயா. அவர் சத்தத்தை உண்மையாய் செவி கொடுக்கணும். ஆமென். 2வது, அவருடைய கட்டளையின் படியெல்லாம் செய்ய வேண்டும். 3வது, அவர் வழிகளில் நடக்க வேண்டும். நம்ம எந்த வழியில் நடக்கிறோம்? கண்களை மூடுவோம், எழுந்திருப்போம். ஸ்தோத்திரம்.